இது என்னது பாக்ஸில் அடைக்கிறது. ஓ, இது வந்துட்டு அடுக்கிறதுக்காது, அலசுறது. ஓ, இந்த குச்சி போய் ஈவனாக உட்காந்துக்கிறோம். போய் உட்காந்துரும். இதை எடுத்து இப்படி வச்சு அடைக்க வேண்டியதா. லேபிள்லாம் ஒட்டியே வந்துடுது. ஆமாம், என்னமோ பண்ணுறீங்க, பாக்ஸ் ஃபுல் ஆகிடுது. கை மட்டும் ஆடுது, எனக்கு தெரியுது. ஆமாம், பாக்ஸ் ஃபுல் ஆகிடுது. ஓ, இதான். எண்ணிக்கை கரெக்டாக வருமா? எல்லா பாக்ஸ்லேயும் ஒரே எண்ணிக்கை இருக்கும். எந்த ஊருங்க இது? இது கண்டிப்பாக கிராமங்களில் தானே இந்த வேலையெல்லாம் நடக்குது. சிட்டிக்குள்ளேலாம் வந்துட்டு நம்ம எங்கேயும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொன்னிங்கன்னா டெஃபினட்டாக நமக்கு பார்த்தது இல்லை அப்படின்றதுனால தான் வந்துட்டு இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். வருஷம் ஒரு முறை வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டு சாமி கும்பிட வருவோம். ஸோ எப்போயுமே இந்த தீப்தி ஹவுஸ் மூடி தான் இருக்கும் நாங்கள் சாமி கும்பிட்ற டைம், ஏன்னா நைட் ஆகிடும். இந்த தடவை என்னமோ வந்துட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்துட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்த உடனே உள்ளே போயிட்டு பார்த்தா உண்மையிலே வந்துக்கிட்டு இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம என்ன தான் காசு கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புன்னகையும் அவங்களோட அந்த சந்தோஷமான அந்த துருதுருப்பான அந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்துட்டு நமக்கு சந்தோஷமாக இருந்தது. எந்த ஊருங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா பாரதியார் பிறந்தது தான் எங்கள் ஊர் எட்டயபுரம். உண்மையிலேயே சொல்லிக்கிறதுல அவ்வளோ பெருமைப்படுவோம். ஏன்னா நம்ம ஊரில் வாழ்ந்த மக்களும் நம்மளும் வந்துட்டு அந்த நினைவில் வந்துட்டு பழைய நினைவுகளில் நம்ம போயிடுறோம் இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கும் இந்த மாதிரி நினைவுகள்லாம் கண்டிப்பாக உங்கள் ஊரை பற்றின இருக்கும். இருந்தால் ஷேர் பண்ணுங்கள்.